சிறை 2025 ரிலீஸ் ஆன ஒரு சிறப்பான படம். ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த, பெருசாக பேசப்படாத இந்த போலீஸ் எஸ்கார்ட்டுங்கிற விஷயத்தை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தமிழ் சூப்பராக எழுதியிருந்தாரு. அண்ட் அந்த ரைட்டிங்க்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத விதத்தில் அந்த படத்தை சூப்பராக எடுத்திருந்தாரு. இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியறதுக்கு ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ் தான். 3 கேரக்டர்ஸ் மெயினாக இருந்தாலும் சப்போர்ட்டிங்ஸில் இருந்த 10க்கும் மேற்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாருமே செம்ம யூனிக். ஸ்டோரி மூவ் பண்ணுற ஒரு ஹெல்ப்பராக மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனாக தெரிஞ்சாங்க. ஸோ இந்த வீடியோவில் கேரக்டர்ஸ் ஆஃப் சிறை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மெயின் கேரக்டர்ஸை லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதிரவன் கூட வர 2 பேர் உங்கள் கூட வந்தால் ஜாலியாக இருக்குன்னு தான் வருவாங்க. அதாவது ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங்லாம் அலோவ் பண்ணுவார், ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலான்னு வருவாங்க. அதில் ஒருத்தர் ஹியூமரஸான ஆள், பிரிசனர் கூடலாம் ஜாலியாக பேசுவாப்பில். இன்னொருத்தர் பயங்கர ஈகோ பிடிச்சா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இழுத்து விடுற ஆளாக இருப்பார். இது போக பிரிசனர் ஒரு முஸ்லீம்கிறனாலேயே மோசமாக ட்ரீட் பண்ணுவாப்பில். இந்த கேரக்டர் பார்த்தாலே டென்ஷன் வர மாதிரி தான் பண்ணுவாப்பில். அடுத்து 2வது எஸ்கார்ட்டில் வர ஒரு 3 பேர். இதில் ஹெட்டாக வர நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். ஸோ அதனால் அவன் சொல்கிறத செய்யலான்னு சொல்லி நினைப்பாரு. ஈவன் ஜட்ஜி ஏதோ பனிஷ்மெண்ட் மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாலும் பெருசாக டென்ஷன் ஆகாமல் அடுத்து என்ன பண்ணலான்னு அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு. பட் ஆனால் கூட வந்த ஆள் பயங்கர ரூடாக வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாப்பில். தனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நினைக்க ஒரு பயங்கர செல்ஃபிஷான பயங்கர ரூடான ஆள். கேரக்டரோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மி, வெறும் 10 நிமிஷம் வந்திருந்தாலும் ஆடியன்ஸை பயங்கர இரிட்டேட் பண்ண ஒரு கேரக்டர். இந்த மாதிரி குடிகார தாயிலிஸ்லாம் ஊருக்கு ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான். பர்சனலி நானே நிறையா பார்த்துருக்கேன். இவனுங்க அழியிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் மேரேஜ் ஆனக்கப்புறம் ஒரு ஃபேமிலி இருக்கும்போது அதை பற்றி கவலைப்படாமல் எல்லா பணத்தையும் சூதாட்டம் சரக்குலேயே போட்டு 40 வயசில் அவனுங்களே செத்துருவானுங்க. இவனுங்களுக்குலாம் பெரிய மயிர்னு நினப்பு, பேட்ரியாக்கெல்லாம் பயங்கரமாக பண்ணுவானுங்க. இவனை பற்றி பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் அந்த ரைட்டர் அதை பர்ஃபெக்டாக போட்டு பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஆக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் ஆஃப் த ஃபில்ம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆகும்போது ஷூட் பண்ணியிருப்பார். ஸோ என்கொயரியில் என்ன தான் மாசா டைலாக்லாம் பேசிட்டு வந்தாலும் வெளியே அவங்க ஆஃபீஸர்கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்குவாப்பில். அவரை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, என்னையும் இந்த பிரச்சனையில் இழுத்து விடாதீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள் தான். விடுதலையில் வந்திருப்பாப்பில், ரிமெம்பர் ஹிம். அண்ட் இன்னொரு டியூட்டி போட ஆஃபீஸர்கிட்ட லீவ் கேட்டால் அவனுக்கு பதிலாக நீ வேணா போயிடான்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் ரூடான மனசாட்சி இல்லாத கேரக்டர்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நானும் முஸ்லீம் தான், என்னை சுட்டு வியாடான்னு ஒருத்தர் கேட்பாப்பில். தென் அவரே கூட்டிகிட்டு போய் லாரிலையும் ஏற்றி விடுவார். ஸோ இந்த மாதிரி 1-2 சீனுக்கு அந்த கேரக்டர்ஸ் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹியூமனாக தெரிஞ்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்துலோட அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கோவம் வந்தால் எல்லாரும் வாய்க்கு வந்ததை கண்டிப்பாக பேசுவாங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர். பட் நிறையா படங்கள் உமன்ஸ் கெட்ட வார்த்தை பேசுகிற சீனை சம்மந்தமே இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி சொருகிப்பாங்க. அதாவது அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல, யாருமே என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிறது யாருமே சொல்ல முடியாது, அது அவங்களோட பர்சனல் விருப்பம் தான். பட் படங்களில் காட்டும்போது அதை கொஞ்சம் நேச்சுரலாக காட்ட மாட்டாங்க. பட் இந்த படத்தில் அவங்க பேசும்போது நம்மளோட அம்மா பேசுகிற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஆர்கானிக்காக இருந்துச்சு. ஈவன் ஆஃப்டர் அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க எவ்வளோ லவ்வோட இருக்காங்கன்னு காட்டியிருந்தாங்க. இட் வாஸ் ரியலி கியூட். விக்ரம் பிரபுவோட ஒய்ஃபாக பண்ணவங்க ஒரு மாண்டேஜ் சாங் அண்ட் ஒரு 2 சீன், அதுக்குள்ளே தான் அந்த கேரக்டர் வரும். பட் போலீஸ் கப்பிள்ஸோட லைஃப் ரொட்டீன் பற்றி, அவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி ரொம்ப அழகாக ஷார்ட் டியூரேஷனில் செம்மையாக எடுத்திருந்தாங்க. அதை அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரியலான கேரக்டராகவே தெரிஞ்சாங்க. அது நல்லா இருந்தது. கலையரசியோட அக்காவாக பண்ண கேரக்டர், அவங்க அப்யூசிவ் ஹஸ்பண்ட் கிட்ட பேச ஃபர்ஸ்ட் சீன்லேயே பயங்கர பிளாஸ்டாக இருக்கும். டைலாக்ஸ்லாம் சூப்பராக எழுதியிருந்தாங்க. அந்த ஆக்டர்ஸ் அந்த ஒரு சீன்லேயே பயங்கரமாக அவங்க கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த படத்தில் காட்டியிருந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லாம் ஒரு சின்ன தின் லைன் மாதிரி தான். அந்த லைனை தாண்டி போயிருந்தா கிரிஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதை அந்த 2 பேரும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. கலையரசியோட கேரக்டர் டிசைனே நம்ம நிறையா வாட்டி பார்த்த ஒரு ஸ்ட்ராங்கான பாசமான ஒரு பொண்ணுன்னு சொல்லலாம். ஈவன் பருத்தி வீரனில் வந்த பிரியாமணியை நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கணும். பட் அப்படி ஞாபகம் வரலை. அதுக்கு ரீசன் அந்த ஆக்டர்ஸ் எடுத்து பண்ண விஷயங்கள். அண்ட் அந்த கேரக்டரே ரொம்ப யூனிக்காக எழுதியிருந்தாங்க. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் அண்ட் ஐ மூமெண்ட்ஸ்லேயே அவ்வளோ சூப்பராக நோட் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்க ஒரு ஆக்டர்ஸ்னு நல்லாவே தெரிஞ்சுது. இந்த படத்தில் உமன் கேரக்டர்ஸ் எல்லாமே செம்மையாக கரெக்டாக ஆல்மோஸ்ட் ரியலிஸ்டிக்காக ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸாகவே கொடுக்கலாம். என்னதான் ஒரு போரிங்கான முஸ்லீம் நேமாக இருந்தாலும் கூட அந்த நேமுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொன்னப்போ செமையாகவே இருந்துச்சு. அது நல்லா இருந்தது. எல்கே அக்ஷய்குமார் என்னதான் ப்ரொடியூசரோட பையனாக இருந்தாலும் கூட அந்த கேரக்டருக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. குளிக்கிறதுக்காக சோப் கேட்கும்போது, கண்ணாடியை பார்த்து கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போவாங்க சந்தோஷத்தில் அழகாக தெரியணுங்கிறதுக்காக முடிய சீவும் போது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. எனக்கு கதை அழுகிற சீன்ஸ், இன்டென்ஸான சீன்ஸை விட இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் தான் கேரக்டர்ஸ்க்கு உயிர் கொடுக்கும் நினைக்கிறேன். அது அக்ஷய்குமார் சூப்பராக பண்ணியிருந்தாரு. நிறைய பயம் இருக்க, பிரச்சனை பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்க ஒரு கேரக்டர். பட் அவர் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுங்க மாதிரி அதை பேலன்ஸாக கரெக்டாக பண்ணியிருந்தாங்க.
அவரோட கேரக்டரைசேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஏத்திஸ்ட்டுங்கனால மட்டும் இல்லை, ரொம்ப மாறலான ஆள். அவர் கோவப்படும்போது அவர் மேலே நமக்கு எந்த ஒரு கோவமே வராது. ஏன்னா அவரோட கோவத்துக்கு பின்னாடி அவ்வளோ நியாயம் இருக்கும். போலீஸ் ரோல்ஸ்லாம் விக்ரம் பிரபுன்னா அவர் கையிலே பிடிக்க முடியாது, சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸில் அந்த ஆக்சிடென்ட் அப்போ அப்படியே கீழே உட்காந்துருவாப்புல, அந்த சீனு ஒன்றும் ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓடி போய் செக் பண்ணிட்டு அவர் நல்ல வேலைங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாப்புல, அப்படியே ஆடியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் ரொம்ப சூப்பரான படம், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் இது இருந்திருந்தால் இன்னுமே பெட்டராக இருந்திருக்குன்னு தோணுன விஷயம்னா, கொஞ்சம் கமர்ஷியலாக எடுத்துட்டாங்களோன்னு தோணுச்சு. கமர்ஷியல்னா மாஸ் மசாலான்னு சொல்ல வரல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய எமோட்டிங் மியூசிக்கோட இருந்த மாதிரி இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்லோவான மூமெண்ட்ஸ் அண்ட் நிறைய சைலன்ஸ் இருந்திருந்தால் ஒரு மாஸ்டர் பீஸாக வந்திருக்குமோன்னு ஒரு தாட். பட் இந்த மாதிரி கொஞ்சமாக கமர்ஷியலாக எடுத்தால் தான் பாக்ஸ் ஆஃபீஸை ரெக்கவர் பண்ண முடியும், நிறைய ஆடியன்ஸை போய் சொல்ல வந்த கருத்தையும் சொல்லலாம். அதே சமயம் இதே மாதிரி படங்கள் எடுக்க நிறைய ப்ரொடியூசர்ஸும் முன் வருவாங்க அப்படின்னு டைரக்டர் தமிழ் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. இப்போவுமே இந்த படம் பெஸ்ட்டு தான், பட் ஸ்டில் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்ன இந்த கேரக்டர் அனலைசிஸ் எல்லாமே ஒரு சாதாரண நாலேஜ் இருக்க ஆளாலே புரிஞ்சிக்க முடியும். ஸோ இவ்வளோ சிம்பிளாக கேரக்டர் யூனிக் அண்ட் ரியலாக காட்டினதில் இந்த படம் ஒரு யூனிக்கான பெஸ்ட்டு படம்னு சொல்லலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃபார் டுடே.